ஒருத்தன் பண்ணி மாதிரி கத்துறான். நடு வயது பண்ணி, கொஞ்சம் சின்ன வயது பண்ணி, கொஞ்சம் முக்கிய வயது பண்ணி அப்படி கத்திக்கிட்டு வரான். அவனை நல்லா பண்ணி மாதிரியே கத்துறான்னு ரசிச்சு காசு கொடுக்குறாங்க. தெருவில் நின்று கத்துறாப்புல. அந்த காலகட்டத்தில் இவன் திராவிடன். யாரு? இந்த பண்ணி மாதிரியே கத்திக்கிட்டு வர்றான்ல, அவன் திராவிடன். ஒருத்தன் உண்மையிலே ஒருத்தன் வாரான், நம்மளை மாதிரி ஒருத்தன் வாரான். இப்போ என்னை மாதிரின்னு ஒருத்தன் வச்சுக்கிறீங்களேன். டேய், அவன் சும்மா கத்துறான்டா, போலியா கத்துறான்டா, நான் உண்மையிலே நல்லா கத்துவன்டா பண்ணி மாதிரின்னு சொன்னோன்னே அப்போ 2 பேருக்கும் போட்டி நடக்குது. இந்த மாதிரி மேடை இல்லை. இப்போ நானும் கத்துறேன், அவனும் கத்துறான். ஆனால் ரொம்ப நாளாக இந்த போலி மாதிரி கத்திட்டு தான் பாருங்க. இந்த 3 மாதிரி, சின்ன பண்ணி, இவன் நடு பண்ணி, அவனுக்கு தான் கைதட்டு அதிகமாக இருக்கு. நீ போலி, நீ சும்மா நம்மளை சொல்கிறான்ல போலி தமிழ் தேசியம்னு சில கூலி திராவிடர்கள். அது மாதிரி அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான், இது போலின்னு. அப்போ என்ன வருது? ஒரு வெறி வருது. ஏய், நிப்பாட்டுற எத்தனை காலத்துக்குடா இப்படி கண்டதையும் நம்பி கைதட்டி கேவலப்பட்டு இரா அப்படின்னு போய் ஒரு கோணி சாக்கு போட்டு மூடி இருக்காப்ல, அதை தூக்குறாப்ல. உண்மையிலே பண்ணி எந்திரிச்சு கத்துது. பைத்தியக்காரங்களா, இவ்வளவு நேரம் கத்துனது நான் இல்லடா, உண்மையான பண்ணிடா. போலிய கேட்டு உண்மையான பண்ணியின் சத்தத்தையே மறந்து போனீர்களே மக்களே. அததான் இப்ப இந்த திராவிடங்களை பார்த்து கேட்டு பண்ணி நம்ம கத்த வேண்டியது இருக்கு.